பல்வேறு திட்டங்களை ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பல புதிய திட்டங்கள் அனைத்து மாவட்டங்களையும் தொடுகிற வகையிலேயும் அனைத்து துறைகளையும் தொடுகிற வகையிலேயும் பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். அது பொதுமக்களிடத்திலே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. பல பத்திரிகைகள் அதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொன்னது, இந்த அறிவிப்புகள் மட்டுமல்ல, ஏற்கனவே கொடுத்திருக்கிற அறிவிப்புகளில் எவ்வளவு பணிகள் முடிந்திருக்கிறது, எவ்வளவு பணிகள் என்னென்ன நிலையில் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அந்த அறிக்கையை அனுப்பும்படி கேட்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் கொடுத்திருக்கிற திட்டங்கள் தொடர்ந்து வருகிற அந்தந்த துறையினுடைய டிமாண்டில் வருகிற பொழுது அதில் வருகிற திட்டங்கள் இதையெல்லாம் விரைவாக அமுல்படுத்துவதற்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற துறை அதிகாரிகளை பேசி அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த பணிகளை வேகப்படுத்துவதற்கும் உடனடியாக துவங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் இந்த ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், பெரும்பகுதியான திட்டங்கள் நம்முடைய மாவட்டத்தில் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனையின் காரணமாக சில திட்டங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் பெரும்பகுதியான திட்டங்கள் மிக சிறப்பாக எல்லா துறை அதிகாரிகளும் இணைந்து அதை செய்திருக்கிறார்கள். அதே போல் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இன்னும் சட்டமன்ற தொடர் நடக்கிற பொழுது வருகிற அத்தனை அறிவிப்புகளையும் உடனடியாக காலதாமதம் இல்லாமல் அதற்கான பணிகளை துவக்கி அதை விரைவாக துவக்குவதற்கும் முடிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாகத்தான் இப்பொழுது ஆய்வு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையிலே அதிகாரிகள் பல்வேறு கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, நிச்சயமாக அதுவெல்லாம் மிக சிறப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கை இந்த கூட்டத்தின் வாயிலாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் பல பிரச்சனைகள், பட்டா போன்ற பிரச்சனைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் அதற்கான கூட்டத்தை நடத்தி இந்த பட்டாக்கள் விரைவாக உரியவர்களுக்கு போய் சேருவதற்கு அந்தந்த மாவட்டத்துடைய சார்பாக, அந்தந்த துறைகளுடைய சார்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த பணிகளும் விரைவாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அரசாங்கம் நமக்கு கொடுக்கிற அத்துணை திட்டங்களையும் வேகமாக நடத்துவதற்கான ஏற்பாடு நம்முடைய மாவட்டத்துடைய சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மாவட்டத்துடைய சார்பாக நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இந்த ஆட்டையம்பாளையம் பக்கத்தில் ஒரு 27 கிணறு ஏகப்பட்ட கிராமங்கள் இந்த பொல்யூஷன் இஷ்யூவில் பாதிச்சிருந்தாங்க. சம்பவம் நடந்து 2 நாட்கள் ஆச்சு, எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு விவசாயிகள் இணைப்போட குற்றம் கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும்? இல்லை, அது உடனடியாக எனக்கு தகவல் வந்தது. உடனே அதிகாரிகள் பொல்யூஷன்லேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து அந்த தண்ணி எடுத்திருக்காங்க. அங்கே பொறுத்தவரையிலும் டிடிஎஸ் குறைச்சலாக தான் இருக்குது. ஆனால் அந்த கழிவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது உண்மை. எனவே அதை அங்கேருந்து எடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்போ ஒரு 4 மணி சுமாருக்கு அந்த இடத்த போய் பார்க்குறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதை எப்படி அங்கேருந்து எடுக்கிறது, அதற்கு யார் காரணம், யாராக இருந்தாலும் அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதில் எந்த விதமான தயக்கமும் கிடையாது. எனவே அது யார் காரணம் என்பதை முறையாக கண்டுபிடித்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் தான் இந்த மாதிரி சாய கழிவுகள் அக்ராராகட்டும் பெரும்பாலான இடங்களில் இரவு நேரங்களில் தான் பெரும்பாலும் திறந்துடுறாங்க. அது நம்ம ஏதாவது தனி ஸ்கோடு போட்டு அது பிடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா?
இல்லை, அது வந்து திறந்து விடுறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. பல சாயப்பட்டறைகள் மூடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறதுக்காக சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் கூட அதை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு, அதை வந்து இன்னும் கொஞ்சம் விஜிலண்ட்டாக பார்க்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ அந்த கிணத்துல வந்து இதெல்லாம் வெள்ளாம் பண்ணுற பயிர்களுக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சப்பட முடியாத நிலை இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்குலாம் அந்த பயிர்கள் கருகிடும் அப்படின்னு விவசாயிகள் ரொம்ப வேதனை போடுறாங்க. இல்லை, அதுதான் போய் நாங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அது வேறு என்ன மாற்று ஏற்பாடு என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கான ஏற்பாடை நாங்கள் பண்ணணும். சட்டமன்றத்தில் கால்நடைகளை வந்து நாய் கடிச்சா அதுக்கு நிவாரணம் வழங்குறதுக்கான அறிவிப்பு வந்துருக்கு. அது எப்படி வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இல்லை, அது வந்து உடனடியாக அது வந்து இப்போது இதுவரை அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் அதுக்கு இருந்தது, ப்ரொவிஷன் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி நாய் கடிச்சிடுச்சு, இறந்து போச்சு ஆடு, அதுக்கு கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன் இதுவரையில் இல்லை. முதலமைச்சர் அவர்களிடத்தில் இந்த தகவல் கொண்டு போன உடனேயே அதற்கான கோப்பை சுற்றனுப்பி அதற்கு வந்து முதல் அதிகாரிகள் 4000 ரூபாய் தான் சொல்லி 4000 ரூபாய் தான் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. அதை கேட்டுக்கொண்டிருந்த முதலமைச்சர் அவர்கள் இது குறைவாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி அவர்களாக முன் வந்து ஒரு மணி நேரத்திலேயே அந்த 4000 என்பதை 6000ஆக உயர்த்தி இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் அது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த நாய்களினுடைய தொல்லைகளை கட்டுப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதிலே நீதிமன்ற உத்தரவு, பல சட்டத்திட்டங்களும் குறுக்கே இருக்கிறது. அதையும் கவனித்து அதே நேரத்தில் விவசாயிகள் பாதிக்காமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கையோ அதையும் செய்வதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். கண்டிப்பாக இந்த நிவாரணம் மிக விரைவாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரே ஒரு வேண்டுகோள், விவசாயிகள் கொஞ்சம் பாதுகாப்பாக அதை வைத்துக்கொள்வதற்கு அவர்கள் கொஞ்சம் முன்வர வேண்டும் என்று நாங்கள், ஏன்னா அந்த பட்டியலை போட்டு வைக்கிறாங்க, அது விவசாயிகளுக்கு அது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதுவும் மிக சின்ன விவசாயியாக இருக்கிறவங்க தான் இதை நிறைய செஞ்சிகிட்ருக்காங்க. எனவே நாங்கள் கூட ஒரு மாடல் செஞ்சு வச்சுருக்கோம், இப்படி இருந்ததுனாக்கா நல்லாயிருக்கும்ட்டு. எனவே அந்த பாதுகாப்பையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம். சார், இந்த வரி பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வரி கட்டின வீட்டில் வந்து இது பண்ண வரி கட்டாத இடத்துக்கும் கட்டின இடத்துல வந்து டிசி தேவையில்லாமல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சென்னிமலை ரோட்டில் கூட ஒரு வீட்டில் வந்து கடப்பாறை கொண்டு இடிச்சிட்டு போயிட்டாங்க, நடவடிக்கையே ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. வரி கட்டின இடத்துல எப்படி இடிக்கலாம்? கட்டாத இடத்துல அதை பண்ணால் கூட பரவாயில்ல. நாங்கள் கட்டின இடத்துல அமைச்சர்ட்டையும் நாங்கள் முறையிட்டிருக்கோம், மேயர்ட்டையும் முறையிட்டிருக்கோம். இருந்த போதில் இந்த மாதிரி வந்து இல்லை, அதாவது வரி கட்டின இடத்துல தவறாக அந்த மாதிரி பண்ணியிருந்தால் அந்த அதிகாரிகள் மீது கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் அந்த வரி பிரச்சனையை பொறுத்தவரை அது கொஞ்சம் ஆய்வுலேயும் இருக்குது. அதனால் வந்து வரி கட்டாமல் இருக்கிறவங்ககிட்ட கேட்குறதுங்கிறத விட வரி கட்டினவங்ககிட்ட போய் கேட்டு அதில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருந்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். இல்லை, திண்டல் கோயில் அங்கே வந்து ராஜகோபுரம் நடந்துக்கிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு ஆர்ச் வந்து ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 108 படிக்கட்டு ஒரே நேராக போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்காக போனோம். அதுதான். அப்புறம் வந்து ஒரு முருகர் சிலை வைக்கணுங்கிறது அந்த மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்தது. அதை பற்றியும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அது என்ன முடிவு என்பதல்ல, இது ஒரு இன்றைக்கி தான் அந்த ஆய்வையை யோசிச்சிருக்காங்க. அது ஒரு ஆரம்பகட்ட பணியாக இருக்கிறது. அது என்ன செய்வாங்கங்கிறது பின்னாடி தான் சொல்ல முடியும். தங்கமகள் ஆய்வு கூட்டத்துக்காக சிஎன்சிகள் அரசு அங்கே வந்து மாணவர்கள் கணவர்களுக்கும் கட்டப்படுது. இல்லை, சிஎன்சி காலேஜ் பொறுத்தவரையிலும் தோழியர் விடுதி எங்கே கட்டுறது என்னங்கிறது உண்மையில் தான் முடிவெடுக்க போகிறாங்க. சிஎன்சி கல்லூரியை பொறுத்தவரை ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அதை அறிவித்திருக்கிறார்கள். அதில் ஒரு பெரிய ஸ்டேடியம் வர வேண்டும் அப்படிங்கிறது, அது பெரிய பயன்பாட்டில் வருகிற அளவிற்கு அது வர வேண்டும். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு நூலகம் அது பெரிய அளவில் வர வேண்டும் என்பது அதுவும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அறிவித்திருக்கிறார்கள். அடுத்தது ஒரு ஐஏஎஸ் அகாடமி வர வேண்டும். அதில் ஏறத்தாழ ஒரு 40 ஏக்கர் இருக்கிறது. கல்லூரிக்கு போக மீத 40 ஏக்கர் இருக்கும். அந்த 40 ஏக்கரும் மிகப்பெரிய அளவில் பொதுமக்களுக்கும் குறிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கு விளையாட்டுத்துறையில் ஆனாலும் சரி, படிக்கிறதுக்கானாலும் சரி, அவர்களுக்கு அது முழுமையாக பயன்பட வேண்டும் என்ற வகையில் அதை டெவலப் பண்ணணும்னு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது.
சார் வைராபுரத்துலேருந்து காவிரி ஆற்றுக்கு போகிற தண்ணியிலையோ இது மாதிரி கொண்டு வந்து ப்ளீச்சிங்கையும் அந்த சாய தண்ணியும் அந்த டோல்சாப் தண்ணி இது எல்லாத்தையும் உள்ளே கலந்துருக்குறாங்க. நேற்று அந்த மாதிரி கலக்கிறத உள்ள இது வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க நைட் டைம். அந்த மாதிரி இருக்கிறத அதிகாரிகள் வந்து கண்டுபிடிக்கணும். அதிகாரிகள் மெத்தனை போக்காக இருக்காங்களா இல்லை அப்படிங்கிறத இல்லை, அது வந்து இது மாதிரி வண்டி நிறையா வண்டி இது மாதிரி என்ன எல்லா பக்கம் இது மாதிரி வண்டி இரவு நேரம் மட்டும்தான் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அந்த மாதிரி முக்கியமான இடம் எதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல கேமராக்கு எது போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அதிகாரிகள் வந்து நிறைய பணிகள் இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் அந்த ஒரு வேலையை மட்டும் நினைக்கிறோம், அது போக நிறைய பணிகள் இருக்கிறது. அந்த பணிகளுக்கு இடையிலே தான் எதையும் பார்க்கிறார்கள். இது மாதிரி எங்கே வந்து தண்ணி அதிகமாக லாரி வந்து இப்போ நமக்கு தெரியும் எந்த இடத்துல வந்து லாரி உள்ளே வர்றதுக்கு போகிறதுக்கு வழி இருக்குதுன்னு தெரியும். அந்த இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம். அதில் வர்றவங்களை தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்கிறவங்கள கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு எந்த தயக்கமும் காட்டப்போவதில்லை.